இந்த மாநாட்டுக்கு அப்புறமா வந்து பாமக கட்சிக்கு ஒரு மாற்றம் இருக்குமா? எல்லாமே நான் நிர்ணயிக்கிறவன் தான், நான் வேலை செஞ்சா இருப்பேன், இல்லாட்டி தூக்கி போட்டுருவேன் அப்படின்றதுல வேட்பாளர் வரைக்கும் போயிட்டு பேசிட்டார் அவர். நீ கூட்டணி எல்லாம் பற்றி நீ எதுவும் செய்ய வேணாம், நீ கவனிக்க அந்த வார்த்தையை. கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அன்புமணி வந்துட்டு அந்த ப்ரோ பிஜேபி அப்படின்ற ஒரு லைன் எடுத்து பார்வை போக்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வேண்டாம். இங்கே எந்த கட்சியோட கூட்டணி சேரணும், எப்படியாப்பட்ட கூட்டணி வச்சுக்கணும், எவ்வளோ இடம் கேட்கணும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ இதெல்லாம் தலையிடாத. தனியா இருக்கிறப்போ ஒரு 4 தொகுதியில ஜெயிச்சோம். ஆனா இப்ப கூட்டணியில இருந்தும் வந்து 5 தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கோம். வெக்கமா இல்லையா? கோபம் வரலையா? அது காரணம் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை தானே. நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கும் தேர்தலில் அமைக்கக்கூடிய கூட்டணிக்கு நேர் முரணா இருக்கும்போது மக்கள் எப்படி உங்களை நாடி வருவாங்க? உங்க மக்களாவே இருந்தாலும் கூட நீங்களும் ஒரு சேரை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு 200-300 சேரை போட்டு உட்கார வச்சு கதை சொல்ற மாதிரி அரசியலை அரசியல் பயப்படுத்துறீங்க. முடிவெடுக்கும் போது அவங்க கன்வின்ஸ் ஆகணும்ல. கன்வின்ஸ் ஆனா தானே ஓட்டு போடுவாங்க. ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நம்ம ஆளுங்களே வந்து நம்மளே காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ பாமக கட்சிக்குள்ளே வந்து பல முரண்பாடுகள் இருக்கா? காட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்றது பெரிய வார்த்தை. அந்த கட்சியில் அப்படி இல்லாம நடக்குது அப்படின்னு வேணா நம்ம கேட்கலாம். என்னோட அனுபவத்துக்கு உட்பட்டு சொல்றேன். சமூக நீதியை பத்தி பேசுது, மதச்சார்பின்மையை பத்தி பேசுது. ஆனா யாரோட கூட்டணி வச்சிருந்தது? பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தது. நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது உங்களுடைய மக்களே ஏத்துக்கல அப்படின்னு வரும்போது நீங்க என்ன மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறது? உங்களை நீங்க பாருங்க. நாம் தமிழக வெற்றி கழகம், ஐயா ராமதாஸ், இவங்கெல்லாம் கூட ஒரு கூட்டணியை போடலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு சவால் இருக்கு. 2000க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு இந்த அரசியல் கட்சிகள் மேலே எந்த ஈர்ப்பும் இல்லை. அப்படி ஈர்ப்புடைய ஒரே கட்சி ஒன்று நாம் தமிழர் இருக்கு, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். 2 தான் இருக்குது. சித்திரை முழுநிலவு பாமகனுடைய மாநாடு வந்து வெற்றிகரமாகவே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து பாமகவுடைய மாநாடு வந்து டிவிகேனுடைய காப்பி பேஸ்ட். டிவிகே எப்படி மாநாடு நடத்துனாங்களோ அந்த அளவுக்கு பாமகவும் வந்து மாநாடு நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாநாடு வந்துட்டு தனது கட்சியினரை வந்துட்டு உற்சாகப்படுத்தி தேர்தல் நடவடிக்கையில் முழு ஈடுபாட்டோடு செயல்படுவதற்காக ஐயா ராமதாஸ் மேற்கொண்ட ஒரு திட்டம் இது. ஏன்னா அவருக்கும் அன்புமணி ராமதாஸை வந்துட்டு அவர் பதவியில் இருந்துட்டு நீக்கி அவர் செயல் தலைவர் ஆக்கிட்டு ஒரு தலைவராகியிருக்காரு. அவர் இன்னும் நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையிலையும் எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான் ஐயா ராமதாஸுடைய பேச்சு. நீ கூட்டணியெல்லாம் பற்றி நீ எதுவும் செய்ய வேணாம், நீ கவனிக்க அந்த வார்த்தையை, நீ எதுவும் செய்ய வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி கட்சிக்காக வேலை செய்கிறவங்க இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நடக்காது. செல்ஃபோனெல்லாம் வச்சுட்டு நீங்கள் போயிடலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவருடைய அத்தாரிட்டி என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் வந்துட்டு கட்சியே இருக்குது அப்படின்றத வந்துட்டு நேற்று அவருடைய வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. 1. 2வது, அந்த கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அன்புமணி வந்துட்டு அந்த ப்ரோ பிஜேபி அப்படின்ற ஒரு லைன் எடுத்து அவருடைய பார்வை போக்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வேண்டாம். இங்கே எந்த கட்சியோட கூட்டணி சேரணும், எப்படியாப்பட்ட கூட்டணி வச்சுக்கணும், எவ்வளோ இடம் கேட்கணும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ இதெல்லாம் தலையிடாத அப்படின்றதுக்கு தான் அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு அந்த கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு போகக்கூடிய கட்டாயம் வந்துட்டு திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில், ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப செல்வாக்குள்ள இருந்து அவங்களாம் வயசாகி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. என்ன கிட்டத்தட்ட 83லேருந்துட்டு இந்த கட்சி அந்த இயக்கம் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு வருது. இதில் வந்துட்டு என்னன்னா, இப்போ அடுத்த தலைமுறை வந்துட்டு அந்த மாதிரியே இல்லை. நம்ம கட்சி, நம்மளுடைய கொள்கை, நம்ம சமூகம் வந்துட்டு நம்மளுடைய கொள்கையில் வந்துட்டு ஈடுபாட்டோடு இல்லை. அதை கொண்டு போகிறதுக்காக புது இளைஞர்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும், அவங்க மூலமாக கட்சி கொள்கைகளை கொண்டு போகணும், ஆதரவு தளத்தை பெருசாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக இந்த மாநாடு அவர் கூட்டினது. 10.5% வந்து ஒதுக்கீடு கேட்டு வந்து இவங்க நம்மளுக்கு தரல, அதனால இதுக்கு வந்து நாங்கள் போராட்டம் தான் பண்ண போகிறோம், மயிலே என்றால் இறகு போடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக வந்து பேசியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். எப்படி அதை வந்துட்டு 10.5 கிடைக்கும்? 10.5 ஒதுக்கீடை தமிழக அரசு கொடுத்தது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது ஒத்துக்கிட்டாங்க. திமுக வந்தபோது அதை அரசு வெளியிட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றத்தில் அடிப்பட்ட விடயத்தை வந்துட்டு எப்படி மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும்? நீங்கள் போராட்டமே நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கட்டும், இல்லை ராமதாஸ் சொல்லியிருக்கட்டும், அது வேறு விஷயம். எப்படி பண்ண முடியும்? நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன? 10.5 ஒதுக்கீடு தர்றதுக்கான அடிப்படையான டேட்டா இருக்குதா, தரவுகள் இருக்கா? நீங்கள் ஒரு ஆன்டிகேட்டட் டேட்டா, ஒரு பழைய தரவுகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டது தப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாது
ரெண்டாவது ஒரு கம்யூனிட்டியினுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒதுக்கீடு தரணுன்றதெல்லாம் கிடையாது. அதனுடைய பேக்வர்ட்னஸை பொறுத்து தான் இது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அசஸ் பண்ணி அந்த டேட்டாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்து அடிச்சிட்டாங்க. அதை எப்படி இவங்க மறுபடியும் கொண்டு வர முடியும்? எந்த அரசு கொண்டு வரும்? வாய்ப்பே இல்லை. அரசியலுக்காக பேசுகிறாங்க, அவ்வளோதான். முழுக்க முழுக்க எல்லாமே அரசியலுக்காக மட்டும்தான் இல்லை, பேசிட்டு முழுக்க முழுக்க அரசியல் பேசுறதுக்கு தான் அவங்க அரசியல் மாநாடு அது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் என்ன அப்படின்னம்னா, சும்மா ஒருத்தரை குற்றஞ்சாட்டி பேசுறதுல வந்துட்டு அர்த்தம் இல்லைல்ல. என்ன நடந்தது நீதிமன்றத்தில்? அதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? இல்லை. அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்புன்றது கேட்டோம். அது ஸ்டாலின் செய்ய மாட்டேன்னுட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்திய ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அப்படி சொல்லிட்டதுக்கப்புறம் அது வந்து அதுலேருந்து வரக்கூடிய தரவுகளை வச்சு தான் அடுத்தப்பட்டவன் முடிவெடுக்க முடியும். நடுவில் எப்பவும் முடிவெடுக்க முடியாது. இவ்வளோ நாள் வந்து என்னுடைய பேச்சை கேட்டீங்க, நடுவில் வந்து என்ன மறந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து நம்ம கிட்ட வேலை பார்க்கல, வேற வேலை தேடி போயிட்டாங்க. தனியாக இருக்கிறப்போ 4 தொகுதியில் ஜெயிச்சோம், ஆனால் இப்போ கூட்டணியில இருந்தும் வந்து 5 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கோம். வெக்கமா இல்லையா, கோபம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாலாம் பேசியிருக்காங்க. ஆமாம், பார்த்தேன், கேட்டேன். அதாவது தனியாக இருந்த போது முதல்ல அது 4 சீட்டை ஜெயிச்சது. அப்போ இருந்த ஒரு ஈடுபாடு இப்போ இல்லை தான். அது காரணம் யார்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை தானே. நீங்கள் ஒரு 4 வருஷமாக ஒரு பல்வேறுபட்ட அரசியல் பிரச்சனைகளில் வந்துட்டு நீங்கள் நிலைப்பாடு எடுக்கிறீங்க. தேர்தல் வரும்போது அதுக்கெல்லாம் நேர் எதிராக ஒரு கூட்டணிக்கு போகிறீங்க. இப்போ ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துங்க, சமூக நீதியை பற்றி பேசுது, சரிதானா? மதச்சார்பின்மையை பற்றி பேசுது, தமிழ்நாட்டு நலன் பற்றி பேசுது, ஈழ பிரச்சனை எல்லாம் பற்றி பேசுது. ஆனால் யாரோட கூட்டணி வச்சுருந்தது? பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தது. எப்படி? பாஜக அதில் ஏதாவது ஆதரிச்சுதா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணியிருக்கா? சமூக நீதியில் அவங்களுக்கு உடன்பாடு உண்டா? நீங்கள் கேட்குறீங்களே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ தான் ஒத்துக்கிட்டாங்க. அப்போது நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கும் தேர்தலில் அமைக்கக்கூடிய கூட்டணிக்கு நேர் முரணாக இருக்கும்போது மக்கள் எப்படி உங்களை நாடி வருவாங்க? உங்கள் மக்களாகவே இருந்தாலும் கூட எப்படி அவங்க நாடி வருவாங்க? அந்த சிக்கல் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த கட்சி இப்போ சந்திக்குது. நீங்கள் தள்ளி போயிட்டீங்க, எங்கேயும் ஓடிலாம் போகல. ஐயா ராமதாஸ் மேலே வந்துட்டு அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய பற்று, மதிப்பு எல்லாமே நிறைய தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவங்களுக்கு வந்துட்டு ஏற்புடையதாக இருக்கணுமே. நீங்கள் தானே ஊராக கூட்டம் போட்டு நீங்களும் ஒரு சேரை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு 200-300 சேரை போட்டு உட்கார வச்சு கதை சொல்கிற மாதிரி அரசியல் பயப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் முடிவெடுக்கும் போது அவங்க கன்வின்ஸ் ஆகணும்ல. கன்வின்ஸ் ஆனால் தானே ஓட்டு போடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் இப்போ பாஜகவோட நிற்கிறீங்களா, அதற்கான காரண காரியங்கள் புரியணும். சரி, ஐயா முடிவு சரியாக தான் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு புரியலையே, பிடிப்படலை. அப்போ அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. அதனால தான் ஒரு நேரத்தில் 18 எம்எல்ஏ இருந்தாங்க, இப்போ வர 5 பேர் தான் இருக்காங்க. அதுதான் அவருடைய கவலை. நம்மளுடைய பெல்ட்டு, ஆனால் நம்ம தோக்குறோம் அப்படின்னா எது காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் அவர். ஒன்று வந்துட்டு இந்த கட்சிக்காரனுடைய ஈடுபாடுக்குமே, இன்னொன்று இந்த கூட்டணி சேர்ந்ததில் தப்பு. இது இப்போ 2த்தையும் சரி பண்ணுறக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அதை நான் சரி பண்ணுவேன்னு சொல்கிறார். ஏன்னா முதல்ல வந்து ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. அடுத்தது வந்து அன்புமணி அவர்கள், அவரும் வந்து நிறைய விஷயங்கள் பேசினது. மற்ற மாநாடு மாதிரி கிடையாது, மேடையில் நின்று சினிமா டைலாக் பேசிட்டு அப்படி போகிற மாநாடு இல்லை, நம்மளது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான மாநாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது எல்லாருமே ஈஸியாக சொல்கிறாங்க, டைலாக்ன்ட்டு. எல்லாருடைய பேச்சும் வந்து ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சு மக்களை ஈர்க்கணும். அது விஜய் பேசட்டும், வேறு யார் பேசட்டும், மக்களை ஈர்க்கணும். 2வது விஷயம், அவங்க சொன்னதின்படி அவங்களுடைய செயல்பாடு இருக்கணும், கட்சியுடைய செயல்பாடு இருக்கணும். அப்போ தான் மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. இல்லாட்டி சினிமா பார்க்குற மாதிரி மாநாட்டையும் ரசித்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறபடி நீங்கள் நடந்துக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கார் அன்புமணி ராமதாஸ் எல்லா இடத்துலையும். பிஜேபி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக என்ன செஞ்சுருக்குது சொல்லுங்க. அப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னோம்னா, ஏன் அதிமுக உங்களோட கூட்டணி போட்டால் தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்லாம் ஏன் சொன்னாங்க கடந்த காலத்தில்? இதெல்லாம் கவனிக்கணும்ல. நீங்கள் ஒரு அதான் நான் சொல்ல வரேன், நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது உங்களுடைய மக்களே ஏற்றுக்கல அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறது? உங்களை நீங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து பல பதவிகள் இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ்ல அப்போ தான் பல பேர் வந்து அந்த பதவியில் இருக்காங்க. வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து யாருமே இந்த பதவியில் இல்லை. இது வந்து ஒரு துரோகம், இதுதான் ஒரு சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளித்து பேசியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்துகிற காலத்தில் இருந்துட்டு அதில் ஒரு 21 பேர் துப்பாக்கி குண்டு கிரையை செத்து போனாங்க. அதற்கு பிறகு தான்
இதில் பிற்படுத்தப்பட்டோரில் வந்துட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு 20% தனியாக பிரித்து கொடுத்தாங்க. அதில் தான் வந்துட்டு வன்னியர் சமூகம் இருக்குது. இந்த இந்த ஒதுக்கீடு கொடுத்த நடைமுறைக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட மட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்துட்டு பெருமளவிற்கு இடம் கிடைச்சிருக்குது. அதுதான் வந்துட்டு அவர் வன்னியர் தானே, சிவசங்கர் அமைச்சர், அவர் அந்த டேட்டாவெல்லாம் வெளியிட்டார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவல்லலாம் இல்லை அப்படின்னம்னா அது ஒன்று. தமிழ்நாட்டு லெவலில் அவர் பேசுகிறார், அவர் இந்திய அளவிலலாம் பேசுகிறார். தமிழ்நாட்டு அளவில் பேசும்போது டிஎன்பிஎஸ்சி அதில் இருக்கக்கூடிய குரூப் 1 தேறி ஏறி வர்றது அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னும் சில காலம் ஆகும். ஏன்னா இப்போ தான் ஒரு தலைமுறை விவசாய தலைமுறையாக இருந்தது, இப்போ அரசு ஊழியராக வந்துருக்குது. இப்போ இவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் படித்து நல்லா தேறி மேலே வரும்போது தான் அந்த நிலை ஏற்படும். ஸோ அந்த காலகட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது நடக்கும். அது எல்லா சமூகத்துக்குமே பொருந்தும் அவங்க பேசுனது. ஆனால் அவங்க வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் பேசுகிறாங்க. அதுதான் ஆச்சரியம். தனியார் துறையில் வந்து இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து குரூப் பிசிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டர் வந்து தனியார் துறைக்கே கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தனியாரில் வந்துட்டு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றது கிட்டத்தட்ட 1990லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதுக்கு சட்டம் இயற்றப்படணும். குறிப்பாக இப்போ வந்துட்டு இதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27 விழுக்காடு இந்திய அரசினுடைய கல்வி நிலையங்கள் வேலை வாய்ப்பில் கொடுக்கறதுன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உத்தரவு தான். விபிசி காலத்தில் போட்ட அரசு உத்தரவு தான். இப்போ தனியார்லேயும் இந்த ஒதுக்கீடு வரணும் அப்படின்னோம்னா முதல்ல 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அதையே அடிப்படையாக வச்சு எவ்வளோ பிற்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்நிலை என்ன, அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த விகிதாச்சாரத்தை உயர்த்தணும். 27ன்றதை அதிகப்படுத்தி உயர்த்தணும். உயர்த்தினதுக்கு பிற்பாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு எல்லா கல்விக்கூடங்கள்லையும் உயர்கல்வி கூடங்கள்லையும் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பட்டியலின பழங்குடிகள் அப்படின்னு எல்லாருக்குமே இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சட்டம் இயற்ற வேணும். சட்டம் இயற்றினா மட்டும்தான் அது சாத்தியம். அது அரசு உத்தரவு. இன்னொரு உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கு வந்துட்டு மோடி அரசால் முடியும். மோடி கிட்ட இப்போ சொல்லி ஒரு அரசு உத்தரவை பிறப்பிக்க சொல்லுங்க பார்ப்போம். நடக்குது. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற 534 பேரில் 300 பேருக்கு மேலே வந்து இதில் பிற்படுத்தப்பட்டவர் தான். அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி கேட்கலாமே என்ன செஞ்சுருக்காங்க அந்த இடத்துல. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? மக்கள் மத்தியில் வந்து மக்கள் மத்தியில் பேசுங்க, நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்க. அதற்கென்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் எடுங்க. அதான் சரியான அரசியலாக இருக்க முடியும். இன்னொரு பக்கம் வந்து பாமக யாருடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணி கூட வந்து பாமக வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இருக்கு. உண்மையிலேயே பாமக வந்து எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கும், யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத அவர் தான் சொல்லியிருக்காரு ராமதாஸ். நான் வந்துட்டு அடிப்படை எல்லா கணக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும். அவருக்கு தெரியும் உண்மை. அந்த அளவுக்கு ஒரு விவரமானவர் தான். அந்த சிதம்பரம் கடலூர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலம் வாய்ந்த ஒரு பகுதி தான். அந்த இடத்துல இவங்க யாரோட கூட்டணி வச்சா ஜெயிப்பாங்க அப்படின்றது ராமதாஸ் எனக்கு தெரியும். ஒன்று திமுக, இல்லை அதிமுக. இப்போ திமுகவோட இப்போ கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அஇஅதிமுகவோட சேரலாம். அஇஅதிமுகவோட எப்படிப்பட்ட கூட்டணியை வச்சுக்க போகிறாங்க, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளோ சீட்டு வாங்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்தது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு வந்துட்டு எப்படியும் இவங்களுக்கு ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா 50 சீட்டை வந்துட்டு அதிமுக ஜெயிக்கக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அதான் ரொம்ப முக்கியம். அப்போது அவங்க இவங்களை ஏற்றுக்கணும், இவங்க அவங்கள ஏற்றுக்கணும். 2 விடயம் இருக்குது எண்ணிக்கையில். இன்னொரு விடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோடு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கூட்டணி போடலாம். அது கூட பாசிபிலிட்டி இருக்குது. நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், ஐயா ராமதாஸ் இவங்கெல்லாம் கூட ஒரு கூட்டணியை போடலாம். ஏன்னா வட தமிழ்நாட்டில் விஜய்க்கும் செல்வாக்கு இருக்குது. இப்படியும் கூட நடக்கலாம். பொறுத்துறது பார்ப்போம். அப்போ தான் சொல்ல முடியும். ஆனால் வெற்றி பெறுவாங்களா என்னன்றது மக்கள்கிட்ட தான் இருக்குது. அவங்க கணக்கு போடுறதுபடி இப்படி 2 பாசிபிலிட்டி இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து யங்ஸ்டர்ஸ் கூட்டம் தான், இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட்டம். அப்படி இருக்கப்போ இந்த பாமக கட்சியும் வந்து யங்ஸ்டர்ஸை குறி வச்சு தான் இந்த மாநாடு நடத்துறாங்களா அப்படின்னு. ஆமாம் அது சொல்லிட்டார் அவர் தான். இளைஞர்களை கொண்டு வரணும், நீங்கள் வேணாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் இப்போ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் வேணாம், நீங்கள் வாங்க புதுசாக இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு. அதனால தான் முகுந்தன் கொண்டாந்தார். அவருடைய அன்புமணியினுடைய அக்கா பையனும் கொண்டு வந்தார்.
ஸோ அதெல்லாம் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அவர் கொண்டு வந்தார். அவர் ஏதோ சொந்தத்துக்கு கொண்டு வரல, இளைஞர்கள் மத்தியில் பலப்படுத்தணும் கட்சியை அப்படின்றத தான் கொண்டு வந்தேன்னு அப்போவே ராமதாஸ் சொன்னார். இந்த 2 கட்சியும் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்கிறதுனால இவர் வந்து மற்ற கட்சிகளை பார்த்து பயப்படுறாரா? அப்படின்னு இல்லை. அது என்னன்னீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு சவால் இருக்குது. 2000க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு இந்த அரசியல் கட்சிகள் மேலே எந்த ஈர்ப்பும் இல்லை. அப்படி ஈர்ப்புடைய ஒரே கட்சி ஒன்று நாம் தமிழர் இருக்குது, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம், 2 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பை வந்துட்டு அந்த இளைஞர்கள் மத்தியில் உருவாக்குவது எப்படி? அதான் வந்துட்டு திமுகவுக்கும் பெரிய ஒரு சவால், அதிமுகவுக்கும் அதான் பிரச்சனை, பிஜேபிக்கும் அதான் பிரச்சனை எல்லாருக்குமே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் வந்துட்டு நம்மளுக்கு எந்த விதத்துலையும் உதவலைன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இதில் வந்துட்டு ஸ்டாலின் ஓரளவுக்கு அவங்களாம் நீ படிக்க போனீங்கன்னா உனக்கு 1000 ரூபாய் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சிலதெல்லாம் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு ஓரளவுக்கு அப்பீல் இருக்குது, மற்றபடி யாருக்கும் இல்லை. இந்த இடத்துல தான் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தோடு வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. இதை எப்படி பயன்படுத்திக்கிறது? இப்போ விஜய் பேசுனா இவங்க மத்தியில் வந்துட்டு ஈஸியாக போகுது. அதனால் விஜயோடு சேரும்போது சீமானுக்கும் ஒரு பெரிய ஒரு குரல் இருக்குது தமிழ்நாட்டில். அவர் பிரச்சாரத்தில் வந்துட்டு மிக வலிமையானவர் அவர். அதோட இவங்களும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வலிமையான அணி ஆகலாம். இது நான் சொல்கிறது தான், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது, சொல்கிறது தான். இந்த இளைஞர்கள் அரசியலில் ஈர்க்கிறதும் அவங்களுடைய வாக்குகளை பெறுறதும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது அப்படின்றது உண்மை. அது அவங்களுக்கும் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்குது. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நம்ம ஆளுங்களே வந்து நம்மளே காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ பாமக கட்சிக்குள்ளே வந்து பல முரண்பாடுகள் இருக்கா? பாமக கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா? சரி, அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை. ஏன்னா காட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது பெரிய வார்த்தை, அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதை நம்ம பேசவே முடியாது. அந்த கட்சியில் அப்படி இல்லாமல் நடக்குது அப்படின்னு வேணால் நம்ம கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட அனுபவத்துக்கு உட்பட்டு சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவருக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு அந்த சமூகத்திலலாம் யாரும் கிடையாது. அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவர் மேலே ஒரு அபிமானம், அவரோட உழைப்பின் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, இதெல்லாம் ரொம்ப அபரிதமானது. அப்படியெல்லாம் எதுவும் சரி. ஆனால் அவர் சொல்கிறாருன்னா நமக்கு என்னன்னு புரியல. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா வந்து பாமக கட்சிக்கு ஒரு மாற்றம் இருக்கும். நிறைய மாற்றம் இருக்கும். எல்லாமே நான் நிர்ணயிக்கிறவன் தான். ஒன்று நீ இருக்கணும், வேலை செஞ்சால் இருப்பேன், இல்லாட்டி தூக்கி போட்டுருவேன் அப்படின்றதுல வேட்பாளர் வரைக்கும் போயிட்டு பேசிட்டார் அவர். நீ காக்கா பிடிச்சலாம் வர முடியாது, கிடைக்காது உனக்கு அப்படின்றது வரைக்கும் சொல்லி மாற்றம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா மாற்றத்தை அவர் உருவாக்குனாதான் அந்த கட்சிக்கும் வந்துட்டு வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு உயரும். அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. இந்த 2026 தேர்தலில் வந்து பல போட்டிகள் இருக்குது, பல கட்சிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பாமகவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. பாமகவால் அது எந்த கூட்டணிக்கு போதோ அந்த கூட்டணிக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு தெரியாது. பாமகனுடைய வாக்கு சக்தியினுடைய தன்மை அப்படி. அந்த கட்சி யாரோட கூட்டு சேரப்போதோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி பலம் பெறும். அதில் அதுவும் பயன் பெறும். என்னன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.